அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது மணிமேகலை மற்றும் பூங்குடி இரண்டிற்கான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பதை பற்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த பக்கம் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் மணிமேகலை, கோட்டிற்கு இந்த பக்கம் இருப்பன எல்லாம் பூங்கொடி பற்றிய கருத்துக்கள். இப்ப சரிங்களா? மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், பூங்கொடி இயற்றியவர் கவிஞர் கவியரசர் முடியரசன். கவிஞர் முடியரசன் அப்படிங்கிறத விட கவியரசர் முடியரசன் என்பதுதான் சிறப்பு. மணிமேகலை முதல் நூலாக இருக்கின்றது. இது சார்பு நூலாக இருக்கின்றது. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. மணிமேகலனுடைய நகலாக இருக்கின்றது பூங்கொடி. இது தோன்றிய ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. பூங்கொடி தோன்றிய ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு. மணிமேகலனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பசிப்பினை நீக்குதல், அறச்செயல் புரிதல், பௌத்த மதத்தை பரப்புதல். பூங்கொடியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கும், தமிழ் மொழி வளர்வதற்கு மட்டுமே நாம் தொண்டு செய்தல் என்பதுதான் நோக்கமே. அடுத்ததாக மணிமேகலை 30 காதைகள், பூங்கொடியில் 31 காதைகள். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த கதாபாத்திரங்கள் சொல்லும் இல்லையா, அந்த குணத்திற்கேற்ற அதே மாதிரியான கதாபாத்திரங்களை கவிஞர் முடியரசன் அவர்கள் மணிமேகலையிலிருந்து போன்று அமைத்திருக்கின்றார். பாருங்களேன், இங்க மாதவி எப்படி தொண்டு செய்கின்றாளோ அதே போன்று இங்க இருக்கின்ற கதை தலைவி அருள்மொழி, வயந்த மாலை தோழி, இங்க அல்லி, சித்ராவதி, இங்க வஞ்சி, இங்க காயச்சண்டிகை, இங்க சண்டிலி. காயச்சண்டிகை வரம் கொடுத்து எல்லாமே செய்வது மாதவிக்கு காயச்சண்டிகை தான். அது போன்ற அருள்மொழிக்கும் சண்டிலி. அரவண அடிகள் இங்கே மாதவிக்கு, இங்கே மறைமலை அடிகள், இங்கே மாதவியை தொடர்ந்து வருபவன் உதயகுமாரன், அருள்மொழியை தொடர்ந்து வருபவன் கோமகன் என்கின்ற கதாபாத்திரம். அதே போன்று காதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனாலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பெயர்கள் கொண்ட காதைகள், அதன் அடிப்படையில் கொண்ட சில காதைகள். உதாரணம் பாருங்களேன், விழாவரை காதை, இங்க விழாவயர் காதை, மலர்வனம் புக்க காதை, இங்க பூங்கா புக்க காதை, பள்ளிக்கரை புக்க காதை, படிப்பகம் புக்க காதை. இந்த பள்ளிக்கரை புக்க போதுதான் அந்த கண்ணாடி இதுல அவ நுழையும் போதுதான் உதயகுமாரன் பின்தொடர்கின்றான். அந்த நம்ம படித்திருக்கின்றோம். இங்க அதே போன்றுதான் படிப்பகம். அவள் நூலகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கோமகன் அவளை நெருங்க இயலாமல் பின்தங்கி விடுகிறான். சரிங்களா? மணிமேகலா தெய்வம் தோன்றிய காதை, இங்கே தாமரை கண்ணி தோன்றிய காதை, பாத்திரம் பெற்ற காதை, இங்கே ஏடு பெற்ற காதை, இங்கே சிறை செய்காதை, இங்கே சிறைப்படு காதை, இங்கே சிறை விடுக்காதை, இங்கேயும் சிறை விடுக்காதை. ஆக கவிஞர் முடியரசன் அவர்கள் மணிமேகலையில் தம்முடைய உள்ளத்தை பறிகொடுத்து பௌத்த மத கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு காப்பியம் அமைந்தது போல், ஒரு காவிய நூல் அமைந்தது போல், பாவிய நூல் அமைந்தது போல் நாமும் ஒரு பாவிய நூல் காவிய நூல் செய்யலாம் என்று பூங்கொடியை இயற்றினார். சரிங்களா? அதனுடைய கருத்துக்களை தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய ஒவ்வொரு நூலினுடைய அமைப்பே எப்படி இருக்கின்றன என்பது போன்ற பதிவுகள் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து பதிவுங்கள். சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.